லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எது பேசுறதா இருந்தாலும் எங்க மீனாட்சி அக்கா வீட்டுக்கு வந்து அவங்க முன்னாடி பேசு. இடையில வழிமறிச்சு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன பத்தி உனக்கு தெரியல, அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன் சொல்லிவிட்டேன். இருக்கா நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் சக்தி கூட பேச வந்திருக்கேன். ஏய் வாலிய விடுன்னு சொல்லிட்டு இருக்க. இவகிட்ட உனக்கு என்னடா பேச்சு வேண்டிய எனக்கு? நீ வா. அக்கா இருங்க. அதான் அவளே சொல்லிட்டான்ல, கொஞ்சம் நவுருகா. சக்தி, எங்க அக்காவும் மாமாவும் உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். என்ன ரவுடி கெட்டவன்னு ஊரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆமா சக்தி, நான் ரவுடி தான். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா ரவுடி தம்பி விட்டுருவோம் சக்தி. யாரு நீ? உன்னை கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், மரியாதையா போ. நீ வா. இருக்கா பேச விடுக்கா. சக்தி, உன்ன மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் யாருக்கு ரவுடித்தனம் பண்ண தோணும் சொல்லு? நீ ஆசைப்படுறதெல்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன். நான் உன்னை கலெக்டர் ஆக்குறேன். ஏண்டா முதல்ல உனக்கு இந்த ஆனாவனா எப்படி எழுதணும்னு தெரியுமா? அதை விடு. ஆனாவனாவை எப்படி பார்த்து வாசிக்கணும்னா அது தெரியுமா? நீ இவளை கலெக்டர் ஆக்க போறியா? நீ கல்யாணம் பண்ணாம சும்மா இருந்தாலே அவ தானாவே கலெக்டர் ஆயிடுவா. உன் ஜோலிய பாரு. நீ வா. ஊர் உலகம் இப்படிதான் சக்தி பேசும். ஆனா நீ அவசரப்படாத. நல்லா யோசிச்சு பாரு. நம்ம கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அடுத்து உங்க அக்கா கல்யாணம் நடந்துடும். உங்க சொத்தெல்லாம் உங்களுக்கே திருப்பி கிடைச்சிடும் சக்தி. நீ கெட்ட கேட்டுக்கு சக்தி கேக்குதா உனக்கு? செல்வம், ஏய், ஒரு வார்த்தை பேசுன. ஏய் வாடா. ஏய், இவன் உனக்கு மாப்பிள்ளையா? டேய், என்ன தைரியம் இருந்தா போய் பொண்ணு கேப்ப? ஏய், நான் ரவுடினா நீ ரவுடி தான்டா. சீ, வாய மூடு பொம்பளை பொறுக்கி. டேய், உனக்கு சக்தி கேக்குதாடா? சக்தி கேக்குதா உனக்கு? ஏங்க இப்ப அவட்ட பேசு. ஏய் பேசு. உனக்கு சக்தி கேக்குதா? சக்தி கேக்குதாடா? செல்வம் இரு, ஏன் அவசரப்படுற? சொல்றா. ஏய் சொல்றா, சொல்றா. டேய் சொல்லிட்டு இருக்கேன்ல, பேசுன்னு சொன்னல, பேச மாட்டேன். சொல்றா, சொல்லு. டேய், அவங்கள மாப்பிள்ள பார்க்க வந்தவங்க கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவங்கள ஊரை விட்டு ஓட வச்சது யாருடா? யாருன்னு இப்ப சொல்ற நீ? போடுங்க. சொல்றா யாரு? சொல்றா. சொல்லல சாவடிச்சிரும் ஒண்ணு. சொல்றியா இல்லையா? சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். சொல்லு, கேளு. டேய் சொல்றா. நீதான். நிப்பாட்டு. என்ன உன் ரவுடித்தனத்தை காட்டுறியா? அதான் அவன் தெளிவா சொல்றான்ல, நீதானே. அப்புறம் என்ன? சக்தி, உனக்கு தெரியாது, இவன் போய் சொல்றான். நான் எதுக்கு உன் கல்யாணத்தை நிப்பாட்டணும்? அன்னைக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் நிப்பாட்டினியே, அது என்ன? ஏன் கல்யாணம் நினைச்சுதானே நீ நிப்பாட்டின? சக்தி, அது வேற இது வேற. சக்தி, என்ன நம்பு. எல்லாம் ஒண்ணுதான். எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தா அத நிப்பாட்ட நீ யாரு? எத்தனை தடவை தான் சொல்றது? மண்டையில அறிவு இருக்கா இல்லையா? நல்லா கேளு சக்தி. சொல்றா, சொல்றா, சொல்றா. போடு போடு போடு. விட்டுடா. என்னைய சொல்ற? யார் ரவுடி? டேய், யார் ரவுடிடா? டேய், உன் அளவுக்கு நான் பெரிய ரவுடி இல்லடா. என்னால முடியல, வேணா விட்டுரு. சக்தி நடிக்கிறான். சக்தி பார். சக்தி நம்ம சிரிச்சுட்டே பேசினா இப்போ. பாரு சக்தி, உன் முன்னாடி என்ன அடி அடிக்கிறான்னு. உனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுல இவன் உறுதியா இருக்கான். அதனால ஊர்ல எல்லார்கிட்டயும்
என்னென்னமோ சொல்லியிருக்கான் சக்தி. ஊர்ல யார் வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்டாலும் வெட்டுவேன் குத்துவேன் மிரட்டுறான் சக்தி. டேய் உன்ன போடாங்க இருந்து. ஐயோ, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய் சங்கிலி. ஐயோ அண்ணா அண்ணா உன்னை சாவடிச்சிடுறேன். சித்ரா, குத்து, நீ என்ன கொன்னே போட்டாலும் நீ செஞ்சதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லாம விட மாட்டேன். டேய் சக்தி, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, நான் குறுக்க வர மாட்டேன். ஆனா ஏய் ஏய் இந்த முகரே கொஞ்சம் பாரேன். ஏய் மொத்தமா போய் சக்தி, இவன் வாயில இருந்து போய் மட்டும் தான் வரும். சக்தி, இவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத. இவன் முழுக்க முழுக்க விஷம் சக்தி. அத சொல்ல நீ யாரு? என்னடா இவ? சக்தி, நான் கெஞ்சி கேக்குற சக்தி, என்ன புரிஞ்சுக்கோ. இவன் உனக்கு சரியான ஆள் கிடையாது. எவ்வளவு படிச்சிருக்க, உன் அழகு என்ன, உன் திறமை என்ன? இதோ இவனை பாரு, கேவலமான ஒரு சக்தி. இவன் பொம்பளை பொறுக்கி. இவன் இருக்கிறதுல கேவலமான பொறுக்கி, ரவுடி, ஈத்திர பையன் இவன். இவன் ரவுடினா நீ ஏய் சொல்லு, நீ யாரு? சக்தி, இவன் வேற நான் வேற சக்தி. சொன்னா கேளு. ஏய், நீ சொல்றத கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஏய் சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டியா? டென்ஷன் ஏத்துறா. டென்ஷன் ஆனா அடிச்சிருவியா? அடி பாப்போம். அடி செல்வா, அடி. புரிஞ்சுக்கோ சக்தி நான் சொல்றத. ஆனா இதையும் மீறி நீ அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? நிறுத்திடுவேன். நிறுத்திடுவேன். என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறேன். மிரட்டுறேனே வச்சுக்கோ. இவனுக்கு மட்டும் நீ சரின்னு சொன்னா ஏய், உன் ரவுடித்தனத்தை எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல இந்த நிமிஷம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இவனதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எப்பா, எப்படா இவளை சம்மதிக்க வைக்கிறதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இவனே வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டான். வேண்டாம் சக்தி, நீ இப்படி சொன்னதுக்காகவே இவன் உன்னை கொன்னு போட்டாலும் போட்டுருவான். வேணாம் சக்தி. டேய் டேய் நடிக்காதடா. ஏய், என்ன பார்த்து பேசு. நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன அடிச்சிருவியா இல்ல கொண்டு போட்டுருவியா? சொல்லு. என்ன சக்தி, உனக்கு புரியலையா? இவன் உனக்கு சரியான ஆளே கிடையாது. என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். நீ கிட்ட வராம இருந்தாலே போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சக்தி, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அண்ணே, நீ வான வீட்டுக்கு போலாம். நீ அசிங்கப்படுத்தலாம் போதும். இவனதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன்.
நீ கிட்ட வராம இருந்தாலே போதும், எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சக்தி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போதும். அண்ணே என்னன்னு யோசிக்கிற? சக்தி மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் அவசரப்பட்டுட்டோன்னு தோணுது. என்னடா அவசரப்பட்ட? அண்ணி தாஜ்மஹால் கொடுத்தாங்க, அதை நீ லவ்னு நினைச்சிட்ட. இப்ப அண்ணி லவ்லன்னு சொல்றாங்க, அதுக்கு நம்ம என்னனே பண்ண முடியும்? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவளே சமாதானம் ஆயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் அதிகமா கோவமாயிட்டா. எப்படியாச்சும் அவட்ட பேசி புரிய வச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா நடக்கிறதுல நமக்கு எதிராகவே இருக்கு. அண்ணே அந்த சங்கிலி 4 போடு போட்டா தானே சரியா வரும். அன்னைக்கு தூக்கி போட்டு மிதிச்ச மாதிரி இன்னொரு வாட்டி மிதிச்சோன்னு வையேன், அவன் பக்கமே வர மாட்டான். டேய், இப்ப இருக்க நிலைமையில அவனுக்கு எது நடந்தாலும் சக்திக்கு ஏமலதான் சந்தேகம் வரும். அதுக்கான பண்ணதெல்லாம் பார்த்துட்டு வேலை சூப்பிட்டு இருக்க சொல்லியானே. ஆனா அண்ணே அண்ணி பண்ணதும் தப்புனே. என்ன எதுன்னு யோசிக்க மாட்டாங்களா? உன்னை பிடிக்கலன்னு சொல்றாங்க சரின்றலாம், ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேணான்னு சொல்றாங்களே. என்ன வேணான்னு சொன்னா அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. சரி விடு, அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஏன்டா இவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா? சக்தியோட படிப்பு என்ன, அழகு என்ன, அவ திறமை என்ன? இவன் சங்கிலிடா, ஈத்தர, ரவுடி பைய. உனக்கே நல்லா தெரியும்ல இவன் பொம்பளை விஷயத்துல எவ்வளவு மோசம்னு. டேய், அவனை போய் எப்படிரா? எனக்கு இதான புரியவே மாட்டேங்குது. சரி அண்ணே, உன் மேல இருக்க கோவத்துலதான் அண்ணி அந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்கணும். டேய், அந்த அளவுக்கு கோவத்துக்கு நான் என்னடா பண்ண? சரி, அவங்க அக்காவோட நிச்சயதார்த்தம் நிப்பாட்டின தப்பு தான். தெரிஞ்சா பண்ண, தெரியாம தானே பண்ண. டேய், அதுக்காக அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கை காலில் விழுந்து நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன்லடா. ஆனா அதெல்லாம் அன்னைக்கு தெரிய வேணான்னு சொல்லிட்டேண்ணே. போனேன் சரிண்ணே, நடந்தது நடந்துருச்சு. அம்மா முன்னாடி வருத்தப்பட்ட மாதிரி இருக்காதுண்ணே, அவங்க கஷ்டப்படுவாங்கண்ணே. உனக்கும் பூஜாக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அது வேற இன்னொரு பக்கம். என் மண்ட காயுது தெரியுமா? பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தமான அம்மா அத்தனை வாட்டி கேட்கறாங்க. வேண்டான்னு சொல்லு வேண்டான்னு சொல்லு மன சொல்லிட்டே இருக்கு. ஆனா வாயில இருந்து உங்களுக்கு எது சம்மதமோ அதுவே பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டேன். அண்ணே போய் அம்மாட்ட பேசி பாருண்ணே. இல்லடா, இனிமேல் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நடக்கிறது நடக்கட்டும். என்ன சொல்ற? அக்கா, ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன சாந்தா? அக்கா, நீ இவ்வளவு கோவப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டேன். மா, நிலடி. என்னாச்சுமா? ஏய் சாந்தா, சொல்லு. நீ இப்ப சொன்னியே எனக்கு, அத சொல்லுடி. அவ வாயே சொல்றதுக்கு கூசுது. அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்க?
என்ன சொல்ல வர? சொல்லுடி. சரி, வீட்டுக்குள்ள போய் பேசலாம் வா. மா, கோவப்படாம கேளுமா. நீ இரு யமுனா. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு கஷ்டமாயிடும். எது ஆனாலும் பரவாயில்ல, இவ பண்ண விஷயத்துக்கு இவள கொஞ்சம் சொல்றியா? அக்கா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? தெரிஞ்சுதா பண்ணியா? சொல்லுடி. முதல் தடவையா அவ அந்த குழந்தை கேட்டுக்கிட்டு இருக்கு. சொல்லுடி. என்ன ஆச்சுன்னு கேக்குறா. சொல்லு. மா, உள்ள போய் பேசலாமா? இல்ல, இந்த கேவலங்களை உள்ள வந்து பேசணுமா? போதும், சொல்லு. அதான் சாந்தாக்கா எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. அவ சொல்றது இருக்கட்டும், நீ சொல்ல. இது உண்மையா பொய்யா? கடவுளே, இது உண்மையா இருக்க கூடாது. நான் முக்கோடி தேவர்களை வேண்டிக்கிட்டு இருக்கேன். கடவுளே, சொல்லுடி, சொல்லு. அந்த சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதம் சொல்லிட்டேன். சம்மதிச்சிட்டியா? ஐயோ 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 ஐயோ. அதுக்கு நீ எனக்கு கொன்னு இருந்திருக்கலாமே. கொலை பண்ணுடி. கத்தி எடுத்து குடி அவகிட்ட. அவ என்ன குத்தி சாகடிக்கட்டும். பைத்தியக்காரி, பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. படிச்சவளாடி நீ. ஐயோ, அடுப்புல வெந்து கண்டவை எச்சையிலெல்லாம் தூக்கி போட்டு உன்னை படிக்க வச்சது அந்த பொறுக்கிக்கு, அந்த குடிகாரனுக்கு. கல்யாணம் பண்ணி கொடுக்கவாடி. அதுக்கு நீ எனக்கு ஒண்ணு இருந்திருக்கலாமே. ஐயோ, இப்படி ஒரு புத்தி கெட்டு முடிவு எடுக்க. என்னம்மா இது பாரு சக்தி, இங்க பாரு. நீ கல்யாணம் பண்ணிதான் இவளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியம் எதுவும் இல்லடா. மா, என்ன பேசவே விட மாட்டேங்கிறியம்மா. நீ பேசுனதெல்லாம் போதும். இதுக்கு மேல என்னால முடியலம்மா, முடியல. இத பாரு, விடுங்க. நடந்தது நடந்து போச்சு. இந்த கல்யாண பேச்சை இனிமே வேண்டாம். சீ, இது உனக்கு சரிப்பட்டு வராதுமா. கேளுமா, இங்க பாரு. உன்ன நான் இதயத்துல சுமந்து வளர்த்தடா. கேளுமா. இல்லம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். சக்தி, மா, கொஞ்சம் சாதாரணமா இரு. அது பச்சை பிள்ளை, அதுக்கு என்னக்கா தெரியும்? சொல்லி புரிய வச்சுக்கலாம். முதல்ல உள்ள கூப்பிட்டு வச்சு எது வேணாலும் பேசுவா. பொறுமையா சொல்ற விதத்துல சொன்னா தானே புரிஞ்சுக்கணும். சக்தி, அம்மா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்களா சக்தி? கொஞ்சம் கேளு. ஆமாக்கா, அவன் சரியான ரவுடி பையன்க்கா. யமுனா அக்கா கிட்டே அவன் எத்தனை வாட்டி ரவுடித்தனம் பண்ணிருக்கான் தெரியுமா? அவனே போய் ஏங்கா இப்படி எல்லாரும் என்ன கார்னர் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்றது? நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஏஜில் குட்டி, நீ அங்க வச்சு அந்த பையல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னு என் வயிற்றுல அப்படியே நெருப்பலி கொட்டின மாதிரி இருந்துச்சு. பாக்குறல, உங்க அம்மாவை பாக்குற, என் வாழ்க்கையை பாக்குற. குடிகாரனையும் ரவுடியும் ஒரு நாள் திருத்த முடியாது. திருத்தணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நாங்க தெரியாம அந்த கிணத்துக்குள்ள போய் விழுந்துட்டா நீ தெரிஞ்சா போய் அந்த கிணத்துக்குள்ள விழுவேன்னு சொல்றியே, அப்படியே விட்டுற முடியுமா? சொல்றது கேளுடா. இல்ல சாந்தாக்கா, நாளைக்கு யார் பொண்ணு பார்க்க வந்தாலும் அவங்கள அந்த செல்வா நம்ம வீட்டுப்படியே ஏற விட மாட்டான். ஏமா சில்லு குட்டி, அந்த ரவுடி பையலுக்கு பையன் தான் இந்த ரவுடி பையல கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற? யாராவது கொதிக்கிற எண்ணெய்க்கு பயந்து போய் நெருப்புக்குள்ள கொதிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரும். அதுக்கு போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அது இதுன்னு பெணாத்திக்கிட்டு இருக்க. சாந்தாக்கா, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னடி பாத்துப்ப? என்ன பாத்துப்ப? இப்ப நீ என்ன சொல்ல வர? அதாவது உன் வாழ்க்கையை நீயே பாத்துப்ப, நாங்க யாரும் இதுல தலையிடக்கூடாது, அவ்வளவுதானே? நீ ஏமா எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிற? அக்காவோட கல்யாணம் நடந்தே ஆகணும். பாவம் சக்தி, நமக்காக தான் இவ்ளோ தியாகம் பண்ணிட்டு இருக்கா. இது தெரியாம அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க. சக்திக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சங்கிலி இல்ல, அவனை விட மோசமான ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட என்னால இந்த உலகத்துல வாழ முடியும். அந்த தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா
நானும் சரியாதாம்மா யோசிக்கிறேன். அவளும் ஒரு தாயா யோசிக்கிறா. ஏன் ஸ்தானத்துல இருந்து அவ யோசிக்கிறா. வேண்டாம், ஏன் உன் புத்தி என்ன அப்படி போகுது? வேண்டாம் மா, நானும் சரியாதாம்மா யோசிக்கிறேன். சக்தி, இத நீ முடிக்கிறதா? இல்ல இல்ல இல்ல, அவ ஒரு முடிவு எடுத்துட்டாமா. அவ ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டா. நான் போறேன். அம்மா சொன்னா கேளுமா.